வெல்கம் வியூவர்ஸ். இப்போ சிங்கப்பூர் vlog தான் பார்க்க போகிறோம். 2 பார்ட்டாக இதை பிரிச்சிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2ன்னு நிறைய இடம் இருக்கிறதுனால இதில் ஒரு 7 இடம், பார்ட் 2ல் ஒரு 7 இடம் பார்க்க போகிறோம். இதில் இந்த சிங்கப்பூர் ட்ரிப்பில் இருந்து நான் பார்த்த ஒவ்வொரு இடத்தையும் அதோட அனுபவத்தையும் அதோட சிறப்பையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சுற்றி பார்க்கலாம். அதோட சில டிப்ஸும் நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிக்கெட் புக் பண்ணணும். சிங்கப்பூர் போக பிளான் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணணுன்னா புக்கிங் வெப்சைட் போயிட்டு உடனே ஒரு 40 to 45 டேஸில் புக் பண்ணிவிடுங்க. 2-3 தடவை நீங்கள் அந்த வெப்சைட் பார்க்க டிக்கெட் சார்ஜ் ஏறிடும். அதனால் நீங்கள் ஒரே தடவையிலே பார்த்து இல்லை 1 or 2 times பார்த்துட்டு உடனே புக் பண்ணிடுறது நல்லது. அப்புறம் வீசா அண்ட் அரைவல் கார்டு எடுக்கணும். வீசாங்கிறது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். சிம்பிள் ப்ரொசீஜர்லாம் பேக்கேஜில் போனீங்கன்னா அவங்களே பண்ணிவிடுவாங்க, இல்லை நம்மளே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது அப்ளை பண்ணி 10 to 15 டேஸில் நம்ம கைக்கு வந்துடும். ஆன்லைன் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அரைவல் கார்டு அது நம்ம போகிறதுக்கு 24 hours முன்னால் தான் அது வந்து ஜென்ரேட் ஆகும். அதுவும் நம்ம ஒன்று எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இமிக்ரேஷன் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாம். இமிக்ரேஷன் எல்லாமே வந்து ஸ்கேனிங் தான், மேனுவல் கிடையாது. அதனால் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஏர்போர்ட்டு, ஒரு அவசியம் எல்லாருமே நம்ம பார்க்க வேண்டிய ஏர்போர்ட்டு. அதனால் ஏர்போர்ட்டில் இறங்கி உடனே வெளியே வந்துடாதீங்க. அவசியம் சிங்கப்பூர் ஏர்போர்ட் 2-3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோரும் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வாங்க. ஏன்னா நம்ம ரிட்டர்னில் போகும்போது ஏர்போர்ட்டில் இதை பார்க்கலான்னு நினச்சா நம்மளால் பார்க்க முடியாது, டைம் இருக்காது. அதனால் முன்னாலே பார்த்துருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் ஏர்போர்ட்டு, பெரிய ஏர்போர்ட்டு. இது ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்தது, நிறைய இருக்குது. நான் ஒரு 2 மட்டும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறேன். இது இல்லாமல் அந்த ஐகானிக் ஒரு சிங்கம் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, மெர்லைன், அதுவும் வந்து ஒரு பெரிய பூல்லையே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போன அன்னைக்கு வந்து 60th பர்த்டே, அது போன அன்னைக்கு இல்லை, நாங்கள் போய் ஒரு 4 நாள் கழிச்சு 60th பர்த்டே ஆஃப் சிங்கப்பூர் போல இருக்குது. அதனால் எங்கே பார்த்தாலும் பயங்கர டெக்கரேஷன்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி, நீட் சிட்டி. இது வந்து நாங்கள் தங்கியிருந்த போசோ ஹோட்டலு. இது அதோட வெளி தோற்றம், நீட் அண்ட் ரிலையபிள் ப்ரைஸு. இது எங்கள் ரூம்லேருந்து பார்க்குற வியூ. சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சிங்கப்பூர் ஃப்ளையர். இந்த சிங்கப்பூர் ஃப்ளையருங்கிறது வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல், உலகத்துலேயே பெரிய ஜெயிண்ட் வீல். இதோட ஹைட்டு வந்து 165 மீட்ரு, அதாவது 42 ஃப்ளோர் பில்டிங் வந்து. இதில் நிறைய கேப்சூல்ஸ் இருக்குது. கேப்சூல்ஸ் அந்த கேப்சூல் வந்து 28 பேர் இருக்கலாம். ஏசி நைட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்கை டைனிங் உண்டு. இதில் மேலே ஏறணும்னு சொன்னால் நம்ம வந்து சிங்கப்பூர் மட்டும் கிடையாது, சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்க இந்தோனேஷியா அப்புறம் மலேசியா ரெண்டுத்துலேயே 360 டிகிரி கோணத்தில் சில பார்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் நம்ம ஏறல, எங்களுக்கு டைம் இல்லாதனால. பட் நீங்கள் போனீங்கன்னா இதை என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுக்கு 30 minutes ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ கொடுக்குறது. இதுதான் நைட் வியூ. இதில் டைம் இருந்தால் நீங்கள் மேலே ஏறி பார்த்துட்டு வரலாம். ஐகானிக் பிளேஸ் ஆஃப் சிங்கப்பூர். இதில் என்னென்னா சிங்கத்தோட தலையும் மீனோட உடலும் இருக்கிற ஒரு பூங்கா, அது இருக்கிற ஒரு ஸ்டாச்சு பக்கத்தில் இருக்கிற பூங்கா. இது ஒரு ஐகானிக் பிளேஸு. இதில் வந்து இதுக்கு பக்கத்துலேயே மெரினா பே அப்படின்ற ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருக்குது. நல்லா எல்லாமே உலகத்துலேருந்து வர எல்லாருமே இதில் வந்து ஒரு ஃபோட்டோ பிளேஸ் தான் இருக்குது. எல்லோரும் நல்லா ஓடி நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. அதனால் இதுவும் ரொம்ப பார்க்கக்கூடிய ஒன்று. அது எல்லாருமே போனோம்னா பார்க்கணும். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு இதுலேருந்து பார்த்தோம்னா இது பாருங்கள், அதுதான் அந்த அப்சர்வேட்ரி. அது ஸ்கை வேன்னு சொல்கிறாங்க. அது மேலே போய் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் அதை கொடுத்துருக்கேன். அந்த மேலே போகிறது, இந்த 3 பில்டிங் மேலே போய் 57 ஃப்ளோர் அது ஏறி மேலே போகணும். ரொம்ப நல்லான வியூ கிடைக்கும் அது. அடுத்து அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரோம். அந்த வெளியுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ரஷ்ஷு, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக ஒரு கார் போனோன்னா அடுத்த கார் வரா மாதிரி நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஒயிட் வேன் இருக்குது பாருங்கள், அதுதான் எங்களோட நாங்கள் வந்த வேனை. சுற்றி வந்து கோர்ட்டு, நல்ல பெரிய பில்டிங்ஸ் அது சுற்றி இருக்குது. அடுத்தது புத்தா டெம்பிள். இந்த புத்தா டெம்பிள் வந்து 2007 கட்டியிருக்காங்க. இதில் புத்தரோட பல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் பார்க்கல. ஒரு சின்ன எக்ஸிபிஷனும் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, 60வது பர்த்டேக்காக அங்கங்கே செலிப்ரேஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது விங்ஸ் ஆஃப் டைம். அது என்னன்னா அந்த ஐலாண்டில், அதாவது சென்டோசா ஐலாண்டில் வந்து விங்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் அண்ட் லைட் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதுவும் பீச்சில்
ரொம்ப அழகாக இருக்குது. அது பார்க்கறது அது ஈவினிங்கில் தான் நம்ம போகணுங்க. ஈவினிங்கில் நம்ம போனோம்னு சொன்னால் அது உள்ளே வெயிட் பண்ணி, இது வெளியே அப்படியே ஒரு சின்ன ஹோட்டலு எல்லாமே இருக்குது. அது அங்கே வெளியே தெரிந்து பாருங்கள், இந்த ஒரு லைட்ஸ் மாதிரி அது நைட்டில் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு ஆரஞ்சு கலரில் போது பாருங்கள், அது மோனோ ரெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது இது வந்து 6:30க்கு ஒரு ஷோ, 8:30க்கு ஒரு ஷோ அப்படின்னு வச்சுருக்குறாங்க. 20 மினிட்ஸ் ஒரு ஷோ. ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. உள்ளே போனால் நம்ம பார்க்கலாம். ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டன் அது. அதில் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பீச்சில் ஒரு மாலை பொழுது உள்ளே போனோன்னே நமக்கு தெரியும். அது ஒரு நல்ல அந்த ஈவினிங் இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் சன்செட்டு. ஸோ எல்லோரும் போய் அங்கே எல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் பாருங்கள். அதில் எல்லோரும் உட்காந்த பிறகு இருட்டின பிறகு தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு 7-8 போர்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பாலிமரில் செஞ்சுருக்காங்க. அதில் தான் வந்து நமக்கு வந்து லைட் ஷோ காட்ட போகிறாங்க. அது ஒரு 3D ப்ரொஜெக்ஷன், லேசர் லைட்டோட ஃபயர் எஃபெக்ட்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. அதோட இது எடுக்கணுன்னா 20 மினிட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஆனால் அது லென்த்தியாக இருக்கும். நல்ல சில ஸ்னாப்ஸ் மட்டும் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் நான். அதில் என்ன ஸ்டோரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாய பறவை, அது பேர் வந்து ஷபாஸ். அது வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரேச்சல் அண்டு ஃபெலிக்ஸ்ன்றவங்களோட ஊர் சுற்றுற கதை தான் அது. ஒரு டெசர்ட்டில் போகிற மாதிரி, கடலுக்கடியில் அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற மாதிரியான ஒன்று. அது முடித்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். பாருங்கள், வெளியே நான் சொன்னேன்ல அந்த லைட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கலர் மாறி 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 வருது. அவ்வளோ அழகாக இருந்தது அது பார்க்குறது. அதுதான் நம்ம இப்போ வெளியே போகிற வழி. அதில் வெளியே வந்து அப்புறம் நம்ம அந்த மோனோ ரயிலோ இல்லை ட்ரெயினோ இல்லை நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷனை பிடிச்சி வெளியே வந்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கலர் சேஞ்சஸே அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்தோம் வெளியே. அது ஒரு மோனோ ரயில் போகுது பாருங்கள், ப்ளூ கலரில். இது நான் சொன்ன மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, 60th பர்த்டே. இது நைட் வியூ. எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. சின்ன சிட்டி. இது வந்து யுனிவர்சல் ஸ்டுடியோ. இதுவும் பார்க்க வேண்டியது. ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு இதில் செலவாயிடும். யுனிவர்சல் ஸ்டுடியோ அப்படிங்கிறது வந்து வெளியே எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க பாருங்கள். எல்லாமே டிக்கெட்டு தான். அதனால் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டனால தான் அங்கே போய் க்யூ இன்னும் வாங்க முடியாது. இது வந்து சென்டோசா ஐலாண்டில் ஒரு தீம் பார்க்கு பாருங்கள். டிக்கெட் கவுண்டர்கிட்ட தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். எல்லாரும் டிக்கெட் இருந்தால் கூட எல்லோரும் வெயிட் பண்ணி போகிறதுக்கு தான் பார்க்குறாங்க. இதுதான் அந்த ஒரு ஐகானிக் பிளேஸ். என்ட்ரானோன்னு யுனிவர்சல் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒரு குளோப் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். இது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஹாலிவுட்டு, நியூயார்க்கு, ஒரு ஈஜிப்டியன் கிராண்ட் ஈஜிப்டியன் ஒர்க்கு, லாஸ்ட் வேர்ல்டு, ஷர்க்கு, ஃபார் ஃபார் அவே, மெடகாஸ்கர் போன்ற நிறைய பிரபலமான ஒரு திரைப்படங்கள், மூவிஸு அதை அடிப்படையாக கொண்டு இதை அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்டோர், யுனிவர்சல் ஸ்டோர். இது உள்ளே போனோம்னா நம்ம சுவேநீர் இதெல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம. இதில் வந்து ஒரு ஜுராசிக் பார்க்குமே இருக்குது. இதில் வந்து உலகத்திலே உயரமான ரோலர் கோஸ்டர் இருக்குது. அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 3D ரைடு இருக்குது. ரிவெஞ்ச் ஆஃப் மம்மி, ஈஜிப்ட்லேயே வந்து ஈஜிப்ட் உள்ளேயே பறக்கிற ரோலர் கோஸ்டர் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஷர்க் 4D அட்வென்ச்சர் இருக்குது. இதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம். இதுக்கு ஒரு நாள் செலவாகுது. ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தேவைப்படுது. இதில் ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், இதுக்கு போகும்போது நிச்சயமாக நீங்கள் வந்து கேப்போ அம்ப்ரெல்லாவோ டெஃபினட்டாக எடுத்துகிட்டு போகணும். நல்ல வெயில். அதுவும் இல்லாமல் வாட்டர் பாட்டில் ரொம்ப எசென்ஷியல். இது 3 அவசியமாக எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது ஒரு ஸ்வீட்டு. அந்த ஒரு ஐகானிக் சிங்கப்பூர் ஐகானிக் டெசர்ட்டு. இது பேர் வந்து செந்தோல். இது எதில் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், அந்த பந்தன் லீவ்ஸோட ஜூஸ் எடுத்து க்ரீன் கலர் ஜெல்லி போட்டு கோகோனட் மில்க் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதை கொஞ்சம் எங்கேயாவது சிங்கப்பூர் போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டெசர்ட் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்வீட்டு, ஐகானிக் டெசர்ட் ஆஃப் சிங்கப்பூர்.
இப்போ நம்ம பார்க்குறது ரெயின் ஃபாரஸ்ட்டு, வைல்ட் ரெயின் ஃபாரஸ்ட்டு. இது வந்து உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஒரு ஜூ. இதில் வந்து நிறையா புலி, யானை, கொரில்லா, பாம்பு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இயற்கையாகவே சுதந்திரமாக சுற்றி திரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. எஸ்கலேட்டரில் மேலே ஏறி போன பிறகு தான் அங்கே வந்து நமக்கு டிக்கெட் செக்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே இது ஸ்கேன் பண்ணி உள்ளே விடுறாங்க. ஸோ கீழே சின்ன பார்க் மாதிரி இருக்குது. அதில் வந்து டாட்டாய்ஸும் இதுவும் பார்த்தோம், நாங்கள் ஃபிஷ்ஷஸும் பார்த்தோம். அதுக்கு நேம் போர்டு வச்சுருக்குறாங்க, நல்லாவே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த வெயிலே இப்படியே நடந்து போயிட்டோம். அது நடந்து போகிறது ரொம்ப தூரம் இருக்குது, அதனால் நமக்கு நிச்சயமாக கூட ரொம்ப தேவை. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போனோன்னே ஒரு சின்ன பார்க்கு, நிறைய பேர் ட்ரெக்கிங் மாதிரி இறங்கி கூட நடந்து போகிறாங்க. சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் மேலேயே நல்லா பேமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த பேமெண்ட்டில் நாங்கள் நடந்து போய் பார்த்தோம். நாங்கள் பார்த்தது வந்து நிறைய இது தான் பார்த்தோம். மங்கி பார்த்தோம், புலி பார்த்தோம், அதெல்லாம் அதில் பார்ப்போம். அந்த இது வந்து அந்த வெயிலாக இருந்தால் கூட நமக்கு அந்த வெயில் தெரியல. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு ஃபிஷ் மாதிரி வச்சுருக்குறாங்க, அதோட நேமும் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு டாட்டாய்ஸ் பார்த்தோம் நாங்கள். அப்புறம் அந்த பேமெண்ட்டில் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா கொடையும் தண்ணியும் ரொம்ப அவசியம். அங்கங்கே வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. ரொம்ப தூரம் நடக்க வேண்டி வேறு இருக்குது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும், எல்லா இடத்தையுமே. ஸோ டீர் பார்த்தோம், மங்கி, விதவிதமான மங்கி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மங்கி கை ஒயிட்டு, அந்த பாட்டம் போர்ஷன் ரெட்டாக இருந்தது. இது புலி, அதுவும் நல்ல பக்கத்துலேயே பார்த்தோம். நாங்கள் மேலேருந்து பார்த்தோம். அகெயின் அனதர் மங்கி ஒரு 4 or 5 வெரைட்டிஸ் ஆஃப் மங்கி பார்த்தோம். இது உள்ள ஒரு சின்ன கேவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. அதில் வந்து சின்ன சின்ன பாண்ட் மாதிரிலாம் வச்சு அதில் ஃபிஷ்ஷஸ்ஸு அதெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதோட நம்மளோட ஜூ இது முடிஞ்சு போச்சு. முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளோட இந்த லிட்டில் இந்தியா அண்ட் சைனா டவுன். இது லிட்டில் இந்தியா வந்து ஸ்ட்ரீட் இது தான். இப்போ எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. இதில் இந்த கோமல விலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அவசியம் அதில் சாப்பிடுங்க. நாங்கள் அதில் தோசை சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நம்ம ஊர் டேஸ்ட்டு மாதிரி இருந்தது. அதில் எல்லாமே ஃபில்டர் காப்பி எல்லாமே கிடைக்கிது. அதோட ரேட்டுமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், பில்லில் வச்சு $6 அப்படி இருக்குது. அடுத்து சைனா டவுனுங்கிறது புகி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுல்லாக அதில் கிடைக்காத பொருளே கிடையாது, அவ்வளோ பொருள்கள் இருக்குது. அதில் கடைலாம் பார்க்கறதுக்கு நம்ம ஊர் கடைங்க மாதிரியே இருக்கும். எல்லாமே நம்ம அதில் வாங்கிக்கலாம். நம்ம பாரம்பரிய உணவுகள்லாம் கிடைக்கும். எல்லாமே பாருங்கள், அங்கே இருக்கிற நம்ம ஹோட்டல்ஸு, ஸ்டார் பிரியாணி. ஸோ இதில் நம்ம பார்ட் 2ல் என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் 2 போய் வாட்ச் பண்ணுங்கள், அதில் எல்லாமே டீட்டெயிலாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் சில டிப்ஸ் கொடுக்கலான்னு பார்க்குறேன். அதாவது என்னன்னு சொன்னால் கரன்சி எக்ஸ்சேஞ்சு. கரன்சி வந்து நம்ம ஊர் பணத்துக்கும் அந்த ஊர் பணத்துக்கும் அது டாலர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம $1 68 நம்ம ஊர் அமௌண்ட்டு. அப்புறம் டைம் டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வருது நமக்கும் அவங்களுக்கும். அண்டு இன்னொன்று வந்து இந்த கரன்சி வந்து நீங்கள் அங்கே கூட போய் மாற்றிக்கலாம். எங்கே பார்த்தாலும் அங்கே கடைங்க இருக்குது கரன்சி மாற்றிக்கிறதுக்கு. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, அங்கே போனீங்கன்னா டெண்டர் கோகோனட் தயவுசெய்து சாப்பிட்டு பாருங்க, $3 ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது எனக்கு யாருமே சொல்ல, நானாக டேஸ்ட் பண்ணி பார்த்தது. இது ரொம்ப நடக்கணும், அனதர் திங் ரொம்ப நடக்கணும். அதனால் நீங்கள் போகும்போதே நல்ல ஷூஸோ நல்ல நமக்கு கம்ஃபர்டபுளான சில செப்பல்ஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் போங்க. நிறைய நடந்தால் தான் நிறையா பார்க்க முடியுங்க. அதனால் ஒரு நல்ல ட்ரிப்பாக இருந்தது எங்களுக்கு. இந்த செகண்ட் பார்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் பார்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ண வரைக்கும் எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.